கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடியேன் உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 6வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார்கள். தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேணும், நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். சொல்ல போகிறவர்கள் யார்? நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற தேவ பிள்ளை, தேவ மனுஷன், தேவ மனுஷி. தரிசனம், விசுவாசம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே ஆன்மீக வார்த்தைகள் 2. ஒன்று தரிசனம், இன்னொன்று விசுவாசம். இந்த 2 வார்த்தைகளும் ஆன்மீக வார்த்தைகள், தெய்வத்தோடு தொடர்புடைய வார்த்தைகள். தெய்வத்தைத்தான் தரிசிக்க முடியும். தெய்வத்திடத்தில் தான் நாம் விசுவாசம் வைக்க முடியும். ஆகவே இறை வழிபாடு செய்கிற நபர் சொல்லுவார், இன்றைக்கு பகவானுடைய தரிசனம் நன்றாக இருந்தது, நான் நன்றாக தரிசித்தேன் என்று சொல்லுவார். தெய்வத்திடத்திலே நாம் சொல்லுவோம், நான் உண்மையே விசுவாசிக்கிறேன் இயேசுவே என்று சொல்லுவோம். மனிதர்களை பார்த்து நான் உன்னை விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல இயலாது, கூடாது. நான் உம்மை நம்புகிறேன் என்றுதான் சொல்லுவோம். ஆகவே இந்த தரிசனம் என்ற வார்த்தையும் விசுவாசம் என்ற வார்த்தையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தெய்வீகமான வார்த்தைகள். தரிசனம் என்ற வார்த்தை தர்சனா என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உண்டானதாகும். தரிசனம் என்ற வார்த்தை தர்சனா என்ற சமஸ்கிருத வார்த்தை. அதற்கு பொருள் என்ன என்றால் புனிதமான பார்வை, புனிதமான பார்வை, தெய்வீக கண்கள், கிருபை பொருந்திய கண்கள். ஆகவே தரிசனம், அதனைத் தொடர்ந்து அதரிசனம். தரிசித்து நடக்கிற நாம் அவரை தரிசியாமல் போனால் அதற்கு பெயர் அதரிசனம். ஆங்கில வார்த்தை அதற்கு சொல்லப்படுகிறது, அவரை காண முடியாத நிலை, இன்விசிபிள் காட், இன்விசிபிள் லார்ட், லார்ட் அவர் ஜீசஸ். தேவன் கண்களால் காண முடியாதவர், அதரிசனமானவர். அதற்கு ஆதாரமாக கொலோசியர் 1வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். யார் அவர்? கர்த்தராகிய இயேசு. அதரிசனமான பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபம் இயேசு. கொலோசியர் 1வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே பிதாவும் குமாரனும் இருக்கிறார்கள். அவர் என்றால் பிதா. அந்த பிதாவாகிய தேவன் அதரிசனமானவர். அவரை ஒருவரும் காண முடியாது. அறிந்து கொள்ளலாமா? அதரிசனமான தெய்வத்தை நான் தரிசித்தேன் என்று சொன்னால்
It's impossible to see God. பார்க்க வாய்ப்பே கிடையாது. நான் கடவுளை கண்டேன் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே சில தைரியமாக பொய் சொல்லுகிறார்கள். நான் கடவுளை கண்டேன், கடவுள் என்னோடு பேசினார் என்று. பேசும் சத்தத்தை கேட்பதை நாம் நம்பிக்கொள்ளலாம். அது கடவுள் பேசினாரா, கடவுளை போல பொல்லாதவன் பேசினானா, அந்த பேச்சை கேட்கிறவர் எப்படிப்பட்டவர் என்கிற அடிப்படையிலே அது உறுதியாகும். ஆகவே தரிசனம், அதரிசனமான தேவனை நான் தரிசித்தேன் என்று சொன்னால் அது பொய். அதற்கும் ஆதார வசனம் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே நான் கடவுளை கண்டேன் என்று ஒருவன் சொல்லுவானேயானால் அது பொய் என்பதற்கான ஆதார வசனம் எசேக்கியேல் 13வது அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல் 13வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவரே உரைக்கிறார், தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலினாலே அவர்கள் ஏதாயிலும் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஐயோ! அது மாத்திரமா? 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 12வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 12வது வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. அறிந்து கொள்ளலாமா? கவனித்து கேளுங்கள். அதரிசனமான தேவனை தரிசிக்க இயலாது. அப்படி தரிசித்தேன் என்று சொன்னால் அது அவருடைய ஆவியிலே உண்டான குழப்பம். ஆகவே தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. யாத்திராகமம் 33வது அதிகாரத்தின் 20வது வசனத்தின் பிற்பகுதியிலே வாசிக்கிறோம், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று பிதாவாகிய தேவனே மோசேயிடத்தில் சொல்லுகிறார். இப்படி இருக்கையிலே நல்ல தரிசனம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் எப்படி? சிலை வணக்கத்தை பார்த்து சொல்லுகிறார்கள் தரிசனம் என்று சொல்லி. தரிசனம் திவ்யமாக இருந்தது, அது உருவம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உருவமற்றவர். அந்த உருவமற்ற கடவுளை நான் தரிசித்து நடவாமல் அவரை விசுவாசித்து நடக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். சொல்லலாமா? கடவுளே, நான் உம்மை பார்க்க வேணும். சிலருடைய ஆசை. கடவுள் இருக்கிறாரா? கடவுளை காட்டுங்கள், பார்க்கலாம். கடவுளை கண்டால் தான் நான் நம்புவேன். நீ ஒரு அற்பன், நீ அப்படியெல்லாம் என்னை பார்த்து நீ நம்பி என்னை பின்பற்ற வேண்டாம், என்னை விசுவாசிக்க வேண்டாம். அற்ப பயலும் நீச பயலும் நீசபாவி. சிலர் சர்வ சாதாரணமாக சொல்லுவது கடவுளை கண்டேன் என்று சொல்லி. கடவுள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்றால் கடவுளை சிருஷ்டித்தவர் யார்? இது ஒரு வினோதமான கேள்வி. இந்த தரிசனத்தின் அடிப்படையிலே various type of question arising. அப்ப கடவுளை கண்டுதான் நான் விசுவாசிப்பேன். கடவுள் இருக்கிறாரா? கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார் என்றால் கடவுளை படைத்தவர் யார்?
கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு, கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி, உனக்கு உயிர் இருக்கிறதா? யாராயில் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் கேளுங்கள், கடவுள் இருக்கிறாரா? நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு உயிர் இருக்கிறதா? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? கேட்கிற கேள்விக்கு பதில், உங்களுக்கு உயிர் இருக்கிறதா? உயிரோடு இருக்க போய் தான் நான் பேசுகிறேன். அதே போல கடவுள் இருக்க போய் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். சொல்லுங்க. உயிரை காண முடியாது உணர முடியும், அதே போல கடவுளை காண முடியாது கடவுளை உணர முடியும். யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? சந்தோஷம் வேண்டாமா? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் எப்படி சொல்லுவேன்? அதான் உணர்தல். அதை விவரிக்க முடியாது, அது ஒருவருக்கும் விளங்காது, அது நாவிக்கே புரியும். ஆகவே கடவுள் என்றால் என்ன என்பதற்கு ஒரு பெரிய அற்புதமான எளிய விளக்கம். கடவுள் எங்கே இருக்கிறார்? வெரி குட், நமக்குள் இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த கண்களினால் எல்லாவற்றையும் காண்கிறோம். இந்த கண்ணால் கண்ணை காண முடியாது. இந்த கண்களினாலே தான் சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அதே கண்கள் தன்னை காண முடியாது. அந்த கண்களுக்குள்ளாக ஒரு நீர் இருக்கிறது. அந்த கண்ணிலே ஒரு லென்ஸ் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள், ஒரு திரை இருக்கிறதாக சொல்லுகிறார்கள், அதுல மெல்லிய நரம்புகள் இருக்கிறது, மூளையோடு இணைந்திருக்கு என்று சொல்லுகிறார்கள். இதிலே கடவுள் இருக்கிறார். இதிலே கடவுள் இருக்கிறார். ஆகவே கடவுள் என்றால் கட பிளஸ் உள். கட பிளஸ் உள், கடவுள். நீ உனக்குள்ளாக கடந்து போ. எங்க கடக்க வேண்டும்? உள். நான் உண்மையிலேயே உண்மையுள்ளவனா? எப்பவுமே நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உண்மையுள்ளவனா. எப்போதுமே எல்லா இடத்திலும் நீங்கள் உண்மை பேசக்கூடாது. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மறைக்கப்பட வேண்டிய நிகழ்வுகள், சம்பவங்கள் உண்டு. அது அடுத்தவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது விமர்சனத்தை கொண்டு வரும். உங்கள் சொந்த வாழ்க்கையில நீங்கள் உண்மையை பேசாமலும் ஆவிக்குரிய ஜீவத்திலே, சமுதாய உறவிலே, நட்பிலே உண்மையை வெளிப்படுத்த வேணும். உண்மை எதுல இருக்க வேணும்? எனக்குள்ளாக நான் கடந்து நான் உண்மையுள்ளவனா, உண்மையாக உழைக்கிறவனா, உண்மையிலேயே நான் கடவுளுக்கு பயப்படுகிறவனா, உண்மையிலே நான் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவனா, உண்மையிலே நான் நீதியை விரும்புகிறவனா? நீங்க உங்களுக்குள்ளாக கடந்து போங்கள், அப்பொழுது கடவுளை காண முடியும். அதான் கட உள். உள்ளுனா எங்க உள்? வீட்டுக்குள்ளையா? தோப்புக்குள்ளையா? குகைக்குள்ளையா? காட்டுக்குள்ளேயா? காட்டுக்குள்ள போய் கடவுளை பார்க்கறனால அங்கேயும் அவனுக்குள்ளே அவன் போக வேணும். இன்றைக்கு நான் கடவுளை எவ்வளவாய் விசுவாசிக்கிறேன்? எனக்குள்ளே நான் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அளவை பொறுத்தே கடவுள் என்னிலே செயல்படுகிற விதத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சோம்பேறி கிறிஸ்தவர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. சோம்பேறியை கர்த்தர் வெறுக்கிறார். ஜாக்கிரதையுள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். இந்த நிர்விசாரம், சோம்பேறித்தனம், அஜாக்கிரதை, அசிரத்தை, இவைகளெல்லாம் எனக்குள்ளாக இருக்கிறதா? இல்லை என்றால் எனக்குள்ளாக நான் கடந்து போக வேணும். வெளியிலே காண்கிற நான் ஹமீத் அல்ல. இது ஒரு வீடு. இந்த சரீரம் ஒரு வீடு. இதற்குள்ளே ஒருவன் இருக்கிறான், அவன்தான் ஹமீது. அவன் அவனுக்குள்ளே போக வேணும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் அவருக்குள்ளே போய் அங்கே கடந்து போய் ஒவ்வொரு பகுதிகளாக அவர் ஆராய்ந்து தன்னைத்தானே நிதானிப்பாரையானால் அவர் விசுவாசத்திலே வளர முடியும். புரியுமா?
கடவுள் எவ்வளவு நன்மைகளை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆகவே தரிசனம், அதரிசனம், நிதர்சனம். நிதர்சனம் என்றால் உண்மை என்று பொருள். அது நிதர்சனமான உண்மைம்பாங்க. உண்மையிலும் உண்மை. தரிசனம், அதரிசனம், நிதர்சனம், சுதர்சனம். சுதர்சனம் என்றால் மங்களமானது என்று அர்த்தம். இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கிய வார்த்தைகள். ஆகவே இப்பொழுது நாமெல்லாம் அவரை விசுவாசித்து நடக்கிறோமா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேணும். அப்போ என்ன செய்யணும்? கடவுள் எனக்குள்ளே கடந்து உள்ளே போய் கடவுள் எனக்கு செய்கிற நன்மைகளை நான் நினைத்து கடவுள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாக இருப்பதில்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும், தேவ ஆவி உங்களில் தங்கியிருக்கான்னு நீங்கள் அறியீர்களா? வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள்ளாக கடந்து போய் கடவுளை தேடுங்கள். கடவுள் சுய பரிசீலனை யாருமே பார்க்கறது கிடையாது. பெரும்பாலும் காலையில் எழுந்த உடனே ஒரு நிமிஷம் நீங்கள் சுய பரிசீலனை செய்யுங்கள். நேற்று நான் என்னவெல்லாம் செய்தேன், எதையெல்லாம் செய்ய தவறினேன், இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அது நடக்குமா நடக்காதா, செய்ய வாய்ப்புண்டா வாய்ப்பு இல்லையா, அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, கடவுள் அதற்கு உதவி செய்யட்டும். காலையில் எந்திரிச்சோட நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன்? கடவுள் உள்ளே கடந்து போங்கள். அப்பொழுது அவரை பற்றி விசுவாசத்தில் நீங்கள் நடப்பீர்கள். சிலர் அப்படி நடப்பதில்லை, அந்தகாரத்தில் நடக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். சிலர் அந்தகாரத்தில் நடக்கிறார்கள். சங்கீதம் 82:5. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது, அது நிலைத்திருக்கவில்லை. சங்கீதம் 82:5. அறியாமலும் உணராமலும் கடந்து போ, அறிந்து கொள், உணர்ந்து கொள், அந்தகாரம் நீங்கும். அந்தகாரம், காரிருள், தெளிவற்ற நிலை. எதில் நடக்கிறேன்? விசுவாசித்து நடந்தால் என்னிலே வெளிச்சம் உண்டாகும். அறியாமலும் உணராமலும் உள்ளே கடந்து போகாமலும். ஒரு தவறு நடந்தால் முதலாவது அந்த தவறுக்கு நான் தான் காரணம் என்பதை அறிந்து உணர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் மாற வேணும். விசுவாச வாழ்விலே அடிக்கடி நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேணும். நான் எப்படிப்பட்டவன், கடவுள் என்னை எப்படி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், நான் இப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவர் என்னை கிருபையாய் நடத்துகிறாரே என்பதை அறிந்து உணர்ந்து நான் விசுவாசத்திலே நடக்க, வெளிச்சத்திலே நடக்க கர்த்தர் ஒரு கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். படிக்க வேண்டிய வயதிலே படிக்காமல், சம்பாதித்த பணத்தை சேர்க்க வேண்டிய காலத்திலே சேர்க்காமல், கைகால்கள் செயல்படாத, குன்றிப்போன, பலன் இழந்த, பலகீனமான காலங்களிலே கடவுளே என்னை இப்படி வைத்து விட்டீரே என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? கடவுள் கடந்து போ. ஆகவே ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்துக்குள் நீங்கள் போய் செய்ய வேணும். ஒரு செயலை செய்யும் போது அது உங்களுக்குள்ளாக வர வேணும். நீங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேணும், அறிய வேணும், உணர வேணும், வெளிச்சத்திலே நடக்க வேணும். இல்லை என்றால் அஸ்திவாரங்கள் எல்லாம் அதிரும், அசைந்து போகும், பலனாக இருக்காது. அல்லேலூயா. ஆகவே நன்றாக கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையிலே தான் ஓடுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடுகிறது? நம்பிக்கையிலே தான் ஓடுகிறது. பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து அவர்கள் நல்ல நிலைக்கு வந்து நம்மையும் பாதுகாப்பார்கள், தாங்களும் நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே தான். அங்கே விசுவாசம் சொல்லக்கூடாது, நம்பிக்கையிலே தான். அப்ப
இப்ப நான் படித்து பெரியவனாவேன் என்ற நம்பிக்கையிலே தான், இந்த உலகமே நம்பிக்கையிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை எதில் இருக்கு என்றால் விசுவாசத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க, விசுவாசத்தில் இருக்கிறது. இந்த விசுவாசத்தினால நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த விசுவாசத்தில் அவிசுவாசம் தான் நீங்கள் அவரிடத்தில் வர வேணும். இயேசுவே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், உம்முடைய நன்மைகளை நான் உணர்கிறேன், அறிகிறேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறேன், சரீரமாகி என் தேசம் நிலைத்திருக்கிறது உண்மையிலே. சங்கீதம் 82:5 அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது. சரீரமாகி இந்த தேசத்தின் அஸ்திவாரம் பலப்படும்படியாக நீங்கள் அவருடைய கிருபைகளை அறிந்து உணர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து விசுவாசத்தில் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க நீங்கள் ஆயத்தப்படும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் கிருபையாய் இந்த வேத வசனங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. விதைக்கிற விதைகள் விளைச்சலின் பலனை தரும் என்ற நம்பிக்கையிலே விதைக்கிறான் விவசாயி. கவனிக்கலாமா? விதைக்கிற விதைகள் விளைச்சலின் பலனை தரும் என்ற நம்பிக்கையிலே விதைக்கிறான் உழவன். வானம் பொய்த்து போகாது என்று நம்புகிறான், வாழ்வு வளமாகும் என்று நம்புகிறான். இந்த நம்பிக்கை, ஆகவே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று நிலைத்திருக்கிறது. நான் நிலைத்திருக்கிறேனா, அசைகிறேனா? விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் கிறிஸ்தவம், நம்பிக்கை உலகம், அன்பு பொதுவானது. ஏன் அன்பு? ஏன் அன்பு? அன்பு சுயநலமற்றது, அன்பு பிறர் நலனில் அக்கறை உள்ளது. இயேசு கிறிஸ்து நம்மேல வைத்த அன்பினாலே முழு உலக ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அன்பு சுயநலமற்ற அன்பு. ஆகவே நீங்கள் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு உடையவர்களாக இருப்பது உண்மையானால் என்னை எந்த நிலையில கர்த்தர் வைத்திருந்தாலும் நான் அவரின் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவரை விசுவாசிப்பேன், அவர் மேல் அன்பு கூறுவேன் என்றால் நீங்கள் என்றைக்கு நிலைத்து இருப்பீர்கள். காரணம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று என்றைக்குமே நிலைத்திருக்கிறது. உணராமலும் அறியாமலும் இருளிலே நடக்கிற தேசத்தின் அஸ்திவாரங்கள் அசைகிற தேவ பிள்ளைகள் இருந்தால் இன்றைக்கு விசுவாசத்திலே நடக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்களாக. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற தேவ பிள்ளைகள் யார்? நீங்கள் தரிசித்தெல்லாம் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே ஒரு விதையை விதைக்கிறோம் என்றால் அது ஒரு விசுவாசத்தில் விதைக்கிறோம், நம்பிக்கையில் விதைக்கிறோம். அந்த விதை வேத வசனம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. விதை தேவனுடைய வசனம். ஆகவே ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசம் எப்படி வரும்? இன்றைக்கு உங்களிலே விசுவாசம் வர வேணும். எப்படி என்றால், என் கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை நான் அறிந்து உணர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறேன். நான் அவரிலே எப்படி இருக்கிறேன்? அசையாமல் நிலைத்திருக்கிறேன். இந்த சரீரமாகிய தேசத்துக்குள்ளாக கடவுள் இருக்கிறார். அவர் சொன்ன வேத வசனங்களை கேட்க 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 அதை அறிய அறிய உணர உணர நான் தரிசித்து நடக்க மாட்டேன், விசுவாசித்து நடப்பேன் என்ற வசனம் எனக்குள்ளாக விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஆகவே விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால் வரும். விதை தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் ஒரு விதை. விதைக்குள் விருட்சம், விருட்சத்துக்குள் விதை. வேதம் சொல்லுகிறது, தங்களில் தங்கள் விதைகளை உடைய விருட்சங்களை அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. ஆகவே விதைக்குள் விருட்சம், விருட்சத்துக்குள் விதை, அந்த விதைக்குள் விருட்சம். இந்த வேதவசனமாகிய விதை உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்க ஒரு ஜீவ விருட்சமாய் தங்காலத்து தன்கனியை கொடுக்கிற, இலையுதிரா இருக்கிற, உஷ்ண வந்தாலும் தப்பாமல் கனி கொடுக்கிற, நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு பசுமையான மரமாய் இருக்க இந்த விசுவாசமே உதவி செய்யும். We can't see the external appearances.
நம்ம வெளிப்புற தோற்றத்தினாலே through the external appearances we can't assess it. வெளிப்புற தோற்றத்தினாலே இதை நாம் என்ன செய்ய முடியாது, கணக்கிட முடியாது. உள்ளான ஆவியிலே விசுவாசம், அந்த வசனம், அந்த விதை அவர்களுக்குள்ள இருக்கிறபடியினாலே அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். ஆகவே வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம், நீங்க உணராமலும் அறியாமலும் இருந்தால் இந்த நாளிலே இருந்து நீங்கள் உங்களை நீங்களே உணர்ந்து அறிந்து விசுவாசித்து நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறீர்கள். இதெல்லாம் யாரும் வெளியில் உள்ளவங்கள யாரும் நினைப்பாங்களா? இப்படி கடவுள்னா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிம்பாங்க. கடவுள் நல்லவர்னா ஏன் கெட்டதை செய்கிறாரு அப்படிங்காங்க சில பேர். அவர் கெட்டதை செய்யலை, இவங்க கெட்டதுக்கு உடன்படுகிறார்கள். அப்ப இன்றைக்கு இந்த வருஷத்தின் 7வது மாதத்தின் 12வது நாளிலே நான் எவ்வளவாய் அவர் செய்தவைகளை அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேனா, என்னிலே விசுவாசம் இருக்கிறதா, அந்த வேத வசனங்கள் என்னிலே முளைத்து இருக்கிறதா, அது விருட்சமாய் வளர்ந்திருக்கிறதா, வளர்ந்திருக்கிறதா? இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனமாகிய விதை எது தெரியுமா? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீங்க எவ்வளவு நாளைக்கு இதை ஞாபகத்தில் வைக்க முடியுமோ அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருங்க. நான் அதை கண்டு தான் நம்புவேன் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா தான் நான் நம்புவேன்னு சொல்ல மாட்டேன். அதனால தரிசித்து பார்த்து அதை கண்களால் கண்டு நான் நடவாமல் வாழாமல் பிழைக்காமல் நான் விசுவாசித்து நடப்பேன், வாழ்வேன், பிழைப்பேன். விசுவாசிக்கலாமா? விசுவாசியுங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். யாரெல்லாம் அப்படி அன்பு கூறுகிறீர்கள்? விசுவாசித்து நடக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள் என்று 1 பேதுரு 1:8 சொல்லுகிறது. இந்த வசனமாகிய விதை எனக்கு பொருந்துமா? அன்பு கூறுகிறீர்கள் எத்தனை பேர்? அறியாமலும் உணராமலும் இருந்தால் அறிந்து உணர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறும்படிக்கு நீங்கள் அவரை காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா என்ற கேள்விக்கு ஆமாம் இல்லை என்று சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? அன்பு கூறவில்லை என்றால் போனதெல்லாம் போகட்டும். தரிசியாமல் இருந்தும் நான் விசுவாசத்திலே நடப்பேன், அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் நான் அன்பு கூறுவேன். என் வாழ்க்கையின் மேன்மையை நான் காணவில்லை, ஆனாலும் அவரிடத்தில் நான் அன்பு கூறுவேன். நான் நினைத்தபடியாக எனக்கு எதுவுமே நடக்கவில்லை, ஆனால் அவரிடத்தில் நான் அன்பு கூறுவேன். நான் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை சாதிக்கவில்லை, ஆனாலும் அவரிடத்தில் நான் அன்பு கூறுவேன். எத்தனை பேர் அந்த விசுவாச வாழ்வு? ஆமா. ஆசீர்வாதங்கள் எல்லாம் சும்மா வராது. நிபந்தனைக்குட்பட்ட ஆசீர்வாதங்கள், கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் பேரு. நிபந்தனைக்குட்பட்ட ஆசீர்வாதங்கள் தான். இதை செய்தால் இது உனக்கு கிடைக்கும், நீ எப்படியும் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் அப்படி கிடையாது. நல்ல ஒரு வாழ்வை நான் காண்பேன் என்று நான் தரிசியாமல் இருந்தோம், அது வாய்க்காமலே போனாலும் நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேனா என்பதை அறிந்து உணர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறி இந்த சரீரமாகிய தேசம் அவரிலே அசையாமல் நிலைத்திருக்க நான் எப்பொழுதும் விசுவாசித்து நடப்பேன். விசுவாசி, நல்லதே நடக்கும். ஆகவே வேதவசனம் 1 பேதுரு 1:8 2வது கருத்து, இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். உண்மையா? அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். 9வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய
ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கையில் வரக்கூடிய பலன் என்ன என்றால், முதலாவது பலன் ஆத்தும ரட்சிப்பு. உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் இதில் சொல்லப்படவில்லை. ஆகவே உள்ளான ஆத்துமா என்ன செய்யும்? வாழும், அது ரட்சிக்கப்படும். அதுதான் உங்கள் விசுவாசத்தின் பலன். ஆத்மாவிலே பிழைத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆத்மாவிலே வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆகவே விசுவாசத்தினாலே நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை உலகம் புறம்பா பார்க்கும். அது கிடையாது. விசுவாசத்தினாலே வரக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனே உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கும். அது என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும். ஆகவே விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நான் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் விசுவாச வாழ்வு வாழ வேதம் உங்களை அழைக்கிறது. எனக்கு அதை கொடுத்தாத்தான் நீர் இயேசு, நீர் எனக்கு அதை செஞ்சாத்தான் நீர் கடவுள், நீ செய்யலன்னா நான் பைபிளை கிழிச்சு போட்டு போயிடுவேன் என்று சொன்னால் அவருக்கு நஷ்டம் இல்லை, அவருக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எவ்வளவாய் அவர் அறிந்து உணர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலின் பிள்ளைகளாய் விசுவாசத்தில் நடக்கிறீர்கள் என்பதை ஆராயும்படியாக வேதம் கேட்கிறது. நீங்கள் எவ்வளவாய் அவரிலே ஆத்தும ரட்சிப்பை அடைந்திருக்கிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பு எக்ஸ்டர்னல் அப்பியரன்சஸ் அல்ல, இட் இஸ் இன்டர்னல். உள்ளான ஆவி. அந்த ஆவியில எப்போது விசுவாசம், எது நடந்தாலும் நடக்காட்டாலும், கேட்டு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இயேசு எனக்கு போதும் என்ற விசுவாசம், அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள். மத்தேயு 5:8 வாசியுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஆகவே கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? உங்கள் இருதயம் சுத்தமா இருக்க வேணும். இருதயம் எப்படி இருக்க வேணும்? உங்களுடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்க வேணும். இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்திலே அவர் வரிசையாக சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆவில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதே வேளையிலே இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் அவரை தரிசிக்க தகுதியுடையவர்கள். ஆகவே இன்றைக்கு அறியாமலும் உணராமலும் சுய பரிசீலனை செய்யாமலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படாத நிலையில் இருந்தால், உங்களுடைய இருதயத்தின் நிலையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப கர்த்தர் விரும்புகிறார். சுத்த இருதயம் உள்ளவர் எத்தனை பேர்? இந்த கபடு, பொய், உருட்டு பரட்டு, வஞ்சனை, சூது, வாது, பொறாமை, சூழ்ச்சி, 55 விதமான சுபாவங்கள், கெட்ட சுபாவங்கள் மனிதனில் இருக்கிறது. 55 விதமான கெட்ட சுபாவங்கள். இவைகளையெல்லாம் விட்டு நீங்கள் சுத்த இருதயத்தோடு வாழ வேண்டுமையானால் எல்லா சூழ்நிலைகளும் அவரை விசுவாசித்தால் போதும். இந்த கெட்ட சுபாவங்களை விட்டு சுத்த இருதயத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒரே வழி அவரை விசுவாசிப்பது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை விசுவாசிப்பது, பிரதிபலன் கருதாமல் அவரை விசுவாசிப்பது, பிரதிபலன் கருதாமல் அவரை விசுவாசிப்பது, நிபந்தனையற்ற ஒரு விசுவாசம், எதிர்பார்ப்பற்ற ஒரு விசுவாசம், நினைத்தது நடக்காவிட்டாலும் விசுவாசம். ஆகவே நீங்கள் சுத்த இருதயமுடையவரை வாழ்வதற்கு ஒரே வழியே, எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற கர்த்தரை பற்றும் விசுவாசமே நம்மை சுத்தவானாக காத்துக்கொள்ளும். சுத்தவானாக காத்துக்கொள்ளும். அப்ப இருதயத்து சுத்தமுள்ளவர் மாத்திரம்தான் அவரை தரிசிக்க போகிறார்கள்.
விசுவாசிக்கிற நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டுமையானால் உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு என்று சொல்லி கடவுள் உனக்குள்ளாக நீ கடந்து போ, கடவுளை காண்பாய். நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்து நீங்கள் உணராமலும் அறியாமலும் இருளிலே நடந்தால் விசுவாசத்தில் நடக்கவில்லை என்று பொருள். அப்ப விசுவாசம் எனக்குள்ள இல்லை, என் இருதயம் கேடுபாடு உள்ளதா இருக்கிறது, என் இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறது, என் இருதயம் மந்த இருதயம் உள்ளதா இருக்கிறது, என் இருதயம் கல்லாலானதா இருக்கிறது, என் இருதயம் சதையாலானதாய் மாறும்படிக்கு நான் அறிந்து உணர்ந்து விசுவாசித்து வெளிச்சத்திலே நடந்தால் சரீரமாகி இந்த தேசம் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ரொம்ப எளிமையா சொல்றேன். முதல்ல நான் யோக்கியனான்னு நான் பார்த்துக்கணும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு தவறு நடக்கு, ஒரு நஷ்டம் வருது, அது நினைச்ச மாதிரி கிடைக்கல, அது வாய்க்கலைன்னா கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுவதற்கு முன்பாக நான் எவைகளையெல்லாம் செய்ய தவறினேன் என்பதை என்னை நானே அறிந்து உணர்ந்து வெளிச்சத்தில் வந்து அவரை விசுவாசித்தால் அவர் எந்த நிலையில் என்னை வைக்க சித்தமாக இருக்கிறாரோ அந்த நிலையில என்னை வைப்பார். அதுதான் உண்மையான சுத்த இருதயம். நிறைய பேருக்கு இருதயத்துக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டே வெளியே பேசுறது, அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்வே கிடையாது. இருதயத்துக்கு எதையுமே வைக்காதுங்க. ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் அது கர்த்தருக்கு தான் தெரியும்னு சொல்லி நீங்கள் கையை கழுவுங்க, அன்னைக்கு தான் உங்கள் இருதயம் சுத்தமடையும். அது அப்படியா இது இப்படியா, அப்படி நடந்திருக்குமா இப்படி நடந்திருக்குமான்னு அவங்கெல்லாம் சொன்னதை விட நீங்கள் ஒரு வழியில் வித்தியாசமாக 5வது நபராக சிந்திக்கிறது, இதெல்லாம் தேவையற்றது. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையில இருதயத்தில் திண்டு இருக்கக்கூடாது, காய்மகாரம் இருக்கக்கூடாது, வஞ்சனைகள் சூது இருக்கக்கூடாது. ஆனால் அதே வேளையில் எச்சரிக்கை இருக்க வேணும். வேதம் சொல்லுகிறது, ஓநாய்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேணும்? உங்களை வஞ்சிக்கிறவாறு என்றால் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அவர்களை குறித்தான கசப்பு உங்க இதயத்தில் இருக்கக்கூடாது. இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதற்கெல்லாம் என்னை ஆயத்தப்படுத்தும். அவர்கிட்ட கேட்டா அவர் ஆயத்தப்படுத்துவார். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் அவரை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். விசுவாசிக்கிற நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டுமையானால் சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவரை தரிசிப்பார்கள். இப்பொழுது 2வதாக வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சரியா? அப்போ இன்றைக்கு பரிசுத்தத்தின் அளவு ரொம்ப ரிஸ்க் தெரியுமா? ஆங்கிலத்திலே ஹோலினஸ் இஸ் எண்ட்லெஸ். பரிசுத்தம் முடிவே இல்லாதது, பரிசுத்தம் அளவே இல்லாதது. அப்ப பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். அப்போ முடிவே இல்லாத அளவே இல்லாத பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அப்படியாய் வந்து கொண்டே இருக்கிறவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். பரிசுத்தத்தில் பூரணப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் பரிசுத்தத்தில் வளர முயற்சி பண்ணணும். அறிந்து உணர்ந்து வெளிச்சத்திலே நடந்து இருதயத்தை சுத்தப்படுத்தி அவருக்கு பயப்படுகிற பயத்திலே பரிசுத்தத்திலே வளர வேணும். அல்லேலூயா, ஆமென். வெள்ளையும் போட்டா பரிசுத்தம் சொன்னா எல்லாமே வெள்ளையாக்கிடலாமே. வீடு வெள்ளை, கார் வெள்ளை, ஸ்கூட்டர் வெள்ளை, கட்டில் வெள்ளை, பேனா வெள்ளை, சட்டை வெள்ளை, பார்க்குறவங்க எல்லாம் வெள்ளை, உலகமே வெள்ளை, கலரே வேண்டாம். அதுக்கு தான் இயேசு பார்த்தாரு. இயேசு இப்படியெல்லாம் வரும்னு பிரச்சனை வரும்னு சொல்லி தான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, அல்லேலூயா, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை சொல்லிட்டாரா? நீங்க அதனால பரிசுத்தம் இல்லை, அதனால தரிசிக்க போறதில்ல. அதனால விசுவாசத்திலேயாலும் வளருங்க. சொல்லட்டுமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அதனால பரிசுத்தம் இருக்கு, அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை. ஆகினால விசுவாசித்து நடந்து போய்விடுவோம். ஷார்ட் ரூட் இதுதான். அவரை தரிசிக்க வேண்டும் என்ற வாஞ்சியெல்லாம் எனக்கு கிடையாது.
நான் அவரை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற தேவப்பிள்ளை. ஏனென்றால் என்னிடத்தில் பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் குறைந்து காணப்படுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அவரை தரிசிக்கத்தக்கதான பரிசுத்தம் என்னிடத்தில் இராதபடினாலே நான் அவரை தரிசித்து நடவாமல் நான் அவரை விசுவாசித்து நடப்பேன். எப்படி? இப்படியெல்லாம் கிரிட்டிக்கலான வசனம் எல்லாம் பைபிள் இருக்கல. சில திருடர்கள் பொய்யர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, ஏசு கிறிஸ்துவும் நானும் நடுராத்திலிருந்து காலை சேவல் கூவும் வரை பேசிக்கொண்டே இருந்தோம். அவர் என்னோடு வந்து தங்கியிருந்தார், நான் அவரை பரலோகத்திலே பார்த்தேன். சர்வசாதாரணமாக புழுவுறாங்க. எவ்வளோ பெரிய புரட்டர்கள்! அவரை பார்த்து நாம் என்ன சாதிக்க போகிறோம்? நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு விஐபியை பார்க்கணும் ஆசைப்படுவீங்க, ஆனால் பார்த்தா என்ன பேசுகிறோன்னே தெரியாது. என்ன இப்போ கல்யாணமாக போகிற பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்வாங்கன்னா 2 பேரும் ஃபோன்லேயே பேசுவாங்க. நேராக பேச சொன்னால் இப்போ வார்த்தையே வராது, தடுமாற்றம் வரும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் என்ன பேச முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவே, எங்கள் ஊரில் புரோட்டாவெல்லாம் விலை கூடிக்கிட்டே போகுது, நீர் புரோட்டா சாப்பிடுவீரா, உமக்கு என்ன வேணும்? எங்கள் ஊரில் கொசு அதிகமாக கடிக்கு இயேசுவே. அவர் சொல்லுவார், பரலோகத்தில் புரோட்டாவும் கிடையாது, கொசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ அங்கே வந்துடுவியா? இல்லை, முட்டாள்தனமான கிறிஸ்தவர்கள், அறிவற்றவர்கள், உணராதவர்கள் கடவுளை காட்டு, அவர் என் கூட பேசினாரு, உன் கூட பேசுவாரா, இப்படியெல்லாம் இருந்தா நீ பரலோகம் போவியா? இவன் எவனுமே பரலோகம் போக மாட்டான். ஏன்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ நான் அவரை தரிசிக்க முடியாது, அந்த தகுதி எனக்கு இல்லை. ஆனால் அவர் விசுவாசிக்கக்கூடிய தகுதி எனக்குள்ளாக இருக்கிறது. அவர் என்னை பரிசுத்தத்தில் பூரணப்படுத்தினால் நான் அவரை தரிசிப்பேன். அதுக்கு டிக்கெட் அவர் தான் கொடுக்கணும். தேவையில்லாமல் மூளையை குழப்பிக்கிட்டு நீங்களே எப்படி பரலோகம் போக போறீங்க? பரலோகம் இங்கேயே இருக்கு, எல்லாருக்கும் பரலோகம் போயிடணும். அது ஒரு பிரசங்கம், அதுக்கு ஒரு சபை, அதுக்கு ஒரு விசுவாசிகள், அது கொஞ்சம் போதகர்கள், அது 3ஆம் மீட்டிங் 7ஆம் மீட்டிங். பரலோகம் உங்களுக்குள்ளேயே இருக்கு, கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்காரு. கடவுள் எங்க இருக்காரோ அதுதான் பரலோகம். பரலோகத்தில் யார் இருக்காங்க? பரலோகத்தில் யார் இருக்காங்க சொல்லுங்க? கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கிற இடம் பரலோகம். அப்போ உங்களுக்குள்ள கடவுள் இருந்தால் நீங்கள் தான் பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற தேவப்பிள்ளை. அவர் பேசிட்டே இருக்கார்ல, பேசிட்டே இருக்காரு. நீ உன்னை உணர்ந்து பார், நீ உன்னை அறிந்து பார், நீ இருளிலே நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறாயா? அவர் கேட்காரு. ஆனால் இவங்க அதெல்லாம் சட்டம் வேண்டதே கிடையாது. கொஞ்சம் பொறுயேசுவே, ஓவரா பேசிட்டே இருக்காரும். ஒரு நேரம் சொன்னா விட்டுரும், சும்மா அதே சொல்லாரும். எப்படி இப்போ பசங்க சொல்றாங்களே, ஏம்மா சும்மா அதே சொல்லாமா, படிடா 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 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு. இயேசுவே, நீர் எனக்குள்ளா இருந்துட்டு சும்மா சொல்லிட்டே இருக்காரும். எப்படி? இப்போ ஒரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால். கவனிங்க, நீதியில் என்றால் கலாத்தியர் 3:6. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே விசுவாசத்தினாலே தான் நீங்கள் அவரை தரிசிக்க போகிறீர்கள். நானோ, நாங்களோ அல்ல, நாமோ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொன்னமே, அதுவல்ல. இது நாமோ அல்ல, நானோ தனிப்பட்ட முறையிலே நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். சொல்லுவீங்களா? விசுவாசத்தில் அவருடைய முகத்தை தரிசிக்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? அவர் சொல்லிட்டார், என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்கக்கூடாது. தேவனை ஒருவரும் கண்டதில்லை, ஆனால் நான் தரிசிப்பேன். நான் என்ன செய்வேன்? விசுவாசத்தினால் அவரை நான் தரிசிப்பேன். சொல்லுங்க, எப்படி தரிசிப்பீங்கன்னா, நீங்க போற இடத்துல எல்லாம் அவர் உங்களுக்கு கிரியை செய்கிறதை உணர்வீர்கள், அறிவீர்கள். ஒரு பாஸ்டரியா ஒரு ஊருக்கு சுவிசேஷம் சொல்ல போனார். அங்க அவரை கல்லுட்டு எரிஞ்சு விரட்டினாங்க. அவர் சைக்கிளில் போனார். பின்னாடி இவங்க கல்லுட்டு எரிஞ்சுட்டே விரட்டிட்டே வராங்க. எங்க இருந்தோ ஒரு லாரி இடையில வந்துருச்சு. லாரி எப்படித்தான் வந்துச்சோ தெரியல, இவரை அவங்க தொடவே முடியாத அளவுக்கு அந்த லாரியை கொண்டு கத்து பிளாக் பண்ணிட்டு. இது உண்மையில நடந்த சரித்திரம். அப்ப இன்னைக்கு செங்கடலை 2ஆக பிளந்தார் கர்த்தர். அவர் உலர்ந்த தரையிலே நடந்ததை போல நடந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் அதை அறியாமலும் உணராமலும், அதுதான்
சங்கீதம் 82:6. அப்ப நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன் என்று சொன்னால், அவர் உங்கள் வீட்டிலே, உங்கள் வேலை தலத்திலே, உங்கள் பிரயாணத்திலே, உங்களுடைய குடும்ப வாழ்விலே, சமுதாய உறவிலே அவ்வப்போது செங்கடல்களை இரண்டாக பிளந்து உலர்ந்த தரையாக மாற்றி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் அறியாமல் உணராமலும் இருந்தால் விசுவாசத்திலே நீங்கள் அவரை தரிசிக்க முடியாது. தடைகள் அகலுவதாக இயேசுவின் நாமத்தினால். சரிதானா? தடைகள் அகலுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 3வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளாய் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் அவரை காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகளா எவைகள்? காணப்படுகிறவைகள் எவைகள்? இந்த உயர்ந்த மலைகள் இது எப்போது உண்டானது? இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், பறவைகள், நீரிலே வாழக்கூடிய சந்துக்கள், இவைகளெல்லாம் காணப்படுகிறவைகள். இந்த காணப்படுகிறவைகள் எல்லாம் உண்டாக்கப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை, உண்டாக்கப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. இன்றைக்கு நீங்கள் தயிரை உண்டாக்க வேண்டுமையானால் பால் வேண்டும். பால் இருந்தால் தயிர் கிடைக்கும். ஆனால் இங்கே காணப்படுகிறவர்கள் எல்லாமே உண்டாக்கப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை, விசுவாசத்தினாலே உலகங்கள் எல்லாம் உண்டானது. அதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 3வது வசனம். நீங்கள் காண்கிறவைகள் எல்லாம் எப்படி உண்டானது? விசுவாசத்தினால் உண்டாது. தோன்றப்படுகிறவைகளால் உண்டானதல்ல. அதற்கு ஒரு ஆதாரமே இல்லாமல் உண்டானது. அதற்கு ஒரு அடிப்பொருள், கருப்பொருள் இல்லாமலே உண்டானது. இதை விசுவாசிக்க வேண்டும். தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் வார்த்தையினால உண்டாக்கினால், அந்த வார்த்தை வசனம், அந்த வசனமே விதை. அப்போ அவருடைய வார்த்தையினாலே எல்லாரும் உண்டானது. இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே தோன்றப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படுகிறவைகளால் உண்டாக போவதில்லை. காணப்படுகிறவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை, விசுவாசத்தினாலே உண்டானது. அவரை விசுவாசிக்கிற உங்களிலே தோன்றப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படுகிறவைகளால் உண்டாக போவதே இல்லை. கன்ஃபியூஷனா இருக்கும். உங்களை என்ன தோன்று தெரியுமா? என் மகனுக்கு கல்யாணம் ஆயிருமா, என் மகனுக்கு வேலை கிடைக்குமா, இந்த வியாதி சுகமாகுமா, இந்த பிரச்சனை தீருமா, இந்த வியாதி விடுதலை கிடைக்கும். இவைகளெல்லாம் உங்களிலே தோன்றுகிறது. கவலை, நெருக்கம், பாரம், சுமை, இவைகளெல்லாம் உங்களிலே தோன்றுகிறது. உங்களிலே தோன்றப்படுகிற இவைகளெல்லாம் காணப்படுகிற இவைகளாலே உண்டாகாது, சுகமாகாது. விசுவாசத்தினாலே சுகமாகும். அதுதான் எபிரேயர் 11:3 சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதனால உங்களிலே தோன்றுகிற சந்தேகங்கள், பிரச்சனைகள், சுமைகள், நெருக்கங்கள், பாரங்கள், இவைகளெல்லாம் காணப்படுகிறவைகளால் சரி செய்ய முடியாது. காணப்படாத ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். தரிசிக்க முடியாத ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு. அவராலே உங்களுக்கு எல்லாம் உண்டாகும். ஆகவே காணப்படுகிற இவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டானதில்லை, விசுவாசத்தினாலே உண்டானது. அதே போல உங்களிலே தோன்றப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுகிற இவைகளாலே போக்கடிக்க முடியாது, விசுவாசத்தினாலே போக்கடிக்கப்பட முடியும். எல்லாருமே முழங்கால் படியிடும்.